Hello friends, welcome to Amma Chef. நாம இன்னைக்கு அம்மா செஃப்ல பார்க்க போறது சிக்கன் பொடி மாஸ். ரொம்ப எளிமையான முறையில் இந்த சூப்பரான சிக்கன் பொடி மாஸ் எப்படி பண்றதுன்றத வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரான ஒரு சைடு டிஷ்ங்க. இது எப்படி பண்றதுன்றத வீடியோல பார்க்கலாம். குக்கர்ல ஒரு 1/4 கிலோ போல போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டு நல்லா 2-3 முறை தண்ணி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு குக்கர்ல சேர்த்துட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சிக்கனுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதுவும் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். சிக்கனில் உள்ள தண்ணியும் நம்ம சேர்க்கிற தண்ணியிலுமே சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். சிக்கனை நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. உப்பு, பெப்பர், மஞ்சத்தூள் எல்லாமே நல்லா சேர்ற மாதிரி கலந்து கொடுத்துட்டு கரெக்டாக வந்து ஹை ஃப்ளேமில் 4 விசில் கொடுத்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா பூ மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. குக்கர் மூடியை போட்டுட்டு வெயிட் போட்டுட்டு கரெக்டாக ஹை ஃப்ளேமில் 4 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் போல் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. வெயிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கர் திறந்து பார்த்தோம்னா சிக்கன் நல்லா வெந்திருக்கும். தண்ணியை தனியாக எடுத்து வச்சுட்டு சிக்கனை நல்லா ஆறின பிறகு சின்ன சின்னதாக பிச்சு போட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அகலமான பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரணும். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு 3 லவங்கம், 1 பட்டை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் லைட்டாக பொரிஞ்சு வரும்போது இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். இந்த பொடி மாஸ்க்கு வந்து வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். வெங்காயம் வந்து சேர்த்ததும் இது கூடவே கொஞ்சம் போல் வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு இதை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு கூடவே வெங்காயமும் நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்ததும் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 தக்காளி தான், அதுவும் வந்து பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவைன்னா திரும்ப கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம கம்மியாக சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவை நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஒரு 1-2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம குக்கரில் எடுத்து வச்சுருந்த பேலன்ஸ் உள்ள தண்ணி அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போல் இருக்கும் தண்ணி. அதை சேர்த்துட்டு தண்ணி நல்லா வந்து சுண்டுற அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வந்து மசாலா மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பச்சை வாசனை போய் மசாலா நல்லா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். தண்ணியுமே வற்றிடும். அப்புறம் நம்ம இதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம பிச்சு போட்டு நம்ம சிக்கனை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. சிக்கனை வந்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போதே நல்லா சூப்பராக இருக்கும். மசாலா எல்லாமே அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இது கூட வந்து முட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து சிக்கன் எல்லாத்தையுமே நல்லா ஒதுக்கிடுங்க. இந்த மாதிரி நடுவில் வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து நம்ம ஒதுக்கிட்டு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டை சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துடணும். சேர்த்துட்டு 3 முட்டையை பவுலில் உடச்சி வச்சுருந்தேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். நடுவுலையே இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. முட்டை நல்லா வந்து வெந்து வர ஆரம்பிக்கும், பொடி மாஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி லைட்டாக வெந்து வந்ததும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகுத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வந்து சிக்கனோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, கூடவே நல்லா வாசனைக்காக கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட அட்டகாசமான சிக்கன் பொடி மாஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
நம்ம வந்து வெறுமனே முட்டை பொடி மாஸ் செய்கிறது கூட இந்த சிக்கனை சேர்த்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது குழந்தைங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடாம வெறுமனே அப்படியே சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது சாம்பார் சாதம், அது ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம இன்றைக்கி சிக்கன் பொடி மாஸ் எப்படி பண்ணுறதுன்றதை வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதுக்கு ஒரு லைக் போடுங்க. அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.